சீனாவின் 2200 ஆண்டுகள் பழமையான பேரரசர் சின் ஷி ஷுவாங்கின் கல்லறையை தொல்பொருள் ஆராய்ச்சியாளர்கள் ஏன் திறக்க மறுக்கிறார்கள் என்பது பற்றிய சில தகவல்கள் வெளியாகியிருக்கிறது. சீனாவின் முதல் பேரரசரான சின் ஷி ஷுவாங்கின் கல்லறை ஆழ்ந்த மர்மம் நிறைந்த ஒரு இடம் என சொல்லப்படுகிறது. இறப்பை விரும்பாமல் அதை தள்ளி போட பல முயற்சிகளை எடுத்தும் மரணத்தை வெல்ல முடியாமல் கிமு 210 காலமான பேரரசரின் கல்லறை 1974 ஒரு விவசாயி தற்செயலாக அந்த இடத்தை தோண்டும் வரைக்கும் பல நூற்றாண்டுகளாக இந்த கல்லறை யாராலும் கண்டுபிடிக்கப்படாமல் இருந்தது. அது கண்டுபிடிக்கப்பட்ட பொழுது புகழ்பெற்ற டெரகோட்டா போர் வீரர்கள் உலகிற்கு வெளிப்படுத்தப்பட்டனர். களிமண்ணால் செய்யப்பட்ட ஆயிரக்கணக்கான மனித உருவ அளவிலான வீரர்கள் அனைவரும் கவசமணிந்து எதற்கும் தயார் நிலையில் இருப்பது போல அது இருந்தது. தொல்பொருள் ஆராய்ச்சியாளர்கள் அந்த இடத்தை மேலும் தோண்ட மறுத்து அங்குள்ள உள்கல்லறையை திறக்கவில்லை. இதற்கு சில காரணங்களும் சொல்லப்படுகிறது. சீன பேரரசர் சின் ஷி ஷுவாங்கின் கல்லறை களிமண் வீரர்களின் ஒரு முழு படையால் பாதுகாக்கப்பட்டு புதையல்களால் நிரம்பியுள்ளது. இதுவரை திறக்கப்படாத பேரரசரின் கல்லறையில் சில சக்தி வாய்ந்த ரகசியங்கள் ஒரு மாயாஜால இடத்தில் புதைந்துள்ளன. அந்த இடம் ஆபத்தானது, விஷத்தன்மை வாய்ந்தது என்ற வதந்திகளும் உள்ளது. அங்கு காணப்படும் பல மர்மமான விஷயங்களில் பாதரச ஆறுகளும் அடங்கும் என்று வரலாற்று பதிவுகள் குறிப்பிடுகின்றன. வரலாற்று ஆசிரியர் சீமா கியான் மாபெரும் வரலாற்று ஆசிரியர்களின் பதிவுகள் என்ற நூலில் கல்லறைக்குள் நுழைய முயற்சிக்கும் எவரையும் தாக்கும் வகையில் குறுக்கு வில் மற்றும் அம்புகளை உருவாக்க சீன கைவினைஞர்கள் கேட்டுக்கொள்ளப்பட்டுள்ளதாக எழுதியுள்ளார். 100 ஆறுகளைப் போல உருவகப்படுத்த பாதரசம் பயன்படுத்தப்பட்டுள்ளது என்றும் அவர் எழுதியுள்ளார். பண்டைய நம்பிக்கைகளை எளிதில் பொய்யாக்கிவிட முடியும் என்றாலும் நவீன அறிவியலும் இந்த கூற்றுகளை நம்புகிறது என சொல்லப்படுகிறது. அறிக்கைகளின்படி கல்லறையை சுற்றியுள்ள மண்ணில் அதிக அளவு பாதரசம் இருப்பதே இதற்கு காரணம் என சொல்லப்படுகிறது. மேலும் அங்கு உயிருக்கு ஆபத்தான நிலத்தடி பொறிகளும் இருப்பதாக நம்பப்படுகிறது. கல்லறையை திறக்க பயப்படுவதற்கு பாதரசமே போதுமான காரணம். ஷான்ஷி மாகாண தொல்லியல் நிறுவனத்தை சேர்ந்த டுவான் கிங்ஃபோ 20 ஆண்டுகளுக்கு முன்பு சீன ஊடகங்களிடம் ஒரு கணக்கெடுப்பின் மூலம் கின்சி ஹுவாங்கின் கல்லறை பகுதியில் உள்ள பாதரச அடர்த்தி அதன் சுற்றுப்புற பகுதியை விட மிக அதிகமாக இருப்பதை கண்டறிந்தோம் என்று கூறியிருந்தார். மேலும் இதுவரை ஒவ்வொரு கட்டத்திலும் ஆபத்துகள் எச்சரிக்கை விடுத்து வந்தன. டெரகோட்டா போர் வீரர்களின் மீது பூசப்பட்டிருந்த பிரகாசமான வண்ணம் காற்றில் பட்ட சில நிமிடங்களிலேயே மங்கிவிட்டது. அந்த கல்லறை எல்லாவற்றையும் சமநிலைப்படுத்திக் கொண்டிருக்கலாம். மேலும் அதை திறப்பது ஆபத்தானதாக அமையக்கூடும் எனவும் சொல்லப்படுகிறது. தற்போதைய சூழலில் அந்த சமாதி கல்லறையை திறப்பதற்கு இது உகந்த நேரமல்ல, ஏனெனில் இன்னும் அறியப்படாத பல விஷயங்கள் எஞ்சியிருக்கின்றன என்று டுவான் கூறியிருந்தார். பாதுகாப்பே முதன்மையானது என்பதே சீனாவின் தாரக மந்திரம். பொதுமக்களை ஆபத்திற்குள்ளாக்குவதை விட அங்குள்ள ஆபத்துகளை கண்டறியக்கூடிய சரியான வழிமுறை ஒன்று உருவாகும் வரை காத்திருப்பதே மிகவும் விவேகமான செயலாகும். இருப்பினும் அந்த தளத்தை திறக்கலாமா வேண்டாமா என்பது குறித்த விவாதம் இன்னும் தொடர்ந்து கொண்டே இருக்கிறது.